சிஏ எனப்படும் பட்டய கணக்காளராக என்ன செய்ய வேண்டும், யாரெல்லாம் சிஏ படிக்க முடியும் என்பதற்கான விளக்கங்களை கற்றல் இனிது பகுதியில் பார்க்கலாம். எந்த +1 எந்த குரூப் படிச்சவங்க சிஏவுக்குள்ள என்ட்ராகலாம் அப்படின்னு இருந்தாலும், பட் இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, மேத்தமேட்டிக்ஸ் பேஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ 10th முடிச்சோன்னா அவங்க பேசிக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ICI இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற வெப்சைட்ல ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10th எக்ஸாம் பாஸ் பண்ணோன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். +1 +2 அவங்க படிக்கிறப்போ பேர்லாம் அந்த கோர்ஸை பத்தி என்னங்கிற ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கலாம். +2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் +2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. கம்மிங் ஜூன்ல இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ல இமீடியட்டா ஆஃப்டர் +2 எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இப்ப ஸ்கூல் முடிச்ச உடனே டைரக்டா சிஏ போறது சரியான முடிவா இருக்குமா, அல்லது ஒரு டிகிரிக்கு அப்புறமா சிஏ சூஸ் பண்றது சரியா இருக்குமா? அப்ப அந்த டிகிரி அப்படின்னா பிகாம் முடிச்சவங்க மட்டும்தான் சிஏல எழுத முடியுமா ஜாயின் பண்ணி? இல்லைங்க, எனி டிகிரி, அதாவது +2 முடிச்சுட்டு நான் சொல்ற மாதிரி டைரக்டா, அதாவது 3 லெவல் ஆஃப் சிஏ எக்ஸாம்ல பேசிக் லெவலும் 3 லெவல் இருக்கு. ஒன்னு இந்த ஃபவுண்டேஷன் சொல்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எப்படி நம்ம ஒரு மெடிசன் போறவங்களுக்கு ஒரு நீட் இது பண்றோமோ அது மாதிரி சிஏ பொறுத்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நெக்ஸ்ட் லெவல் இன்டர்மீடியட், அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஃபைனல் லெவல் ஃபைனல்ங்கிற 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் தான். +2 முடிச்சவங்க அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதி போய்க்கலாம். இன்கேஸ் அவங்க காலேஜ் முடிச்சுட்டு தான் வராங்க, பிகாம், பிஏ, எனி குரூப் முடிச்சுட்டு தான் சிஏவுக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியதுல டைரக்டா இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்துடலாம். பட் அதுலயும் எந்த குரூப், அதாவது பிகாம், பிஏ, பிஎஸ்சி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் வரலாம், சிஏவுக்குள்ள வரலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, இன்கேஸ் அதாவது காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிற வர ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம், பிபிஎம் இந்த மாதிரி காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 55% ஆஃப் மார்க் எடுத்தா, அக்ரிகேட் மார்க் 55% இருந்தா டைரக்டா இன்டர்மீடியட் லெவல் வரலாம். இன்கேஸ் அதர் தன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 60% ஆஃப் அக்ரிகேட் மார்க் இருந்தா தான் சி இன்டர்மீடியட் லெவல்ல வரும். முழு காணொலியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தில் பார்க்கலாம்.